பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான், ஹம்பி பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா. நீங்கள் பார்க்குற இந்த வயதான மனிதன் பேர் டேவிட். இவர் ஒரு பேங்க் மேனேஜர். இவருக்கு சில காலமாக பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு வயது 78. கிட்டத்தட்ட 5-6 வருடத்துக்கு மேலே இவரால் நடக்க முடியாது, பெட் ரிடனாக இருந்தார். ஒரு நாள் நம்முடைய ஊழியத்தை அழைத்து ஜெபித்து நம்முடைய உபவாசத்தின் மூலியமாக தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சு தேவன் பலத்தை தந்து நடக்க செஞ்சார். இந்த ஊழியத்தில் அந்த நாளிலிருந்து இணைந்திருக்காரு. அவருடைய இருதயத்தில் ஒரு பிரயாசம் இருந்தது. அநேகர் இடத்துல நாங்கள் ஜெப விண்ணப்பங்களை வைத்திருந்தோம். நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற இந்த ஜெப மையத்தில் காரமடை சின்ன தொட்டிப்பாளையத்தில் இருக்கிற HBM இந்தியா மிராக்கிள் ப்ரேயர் சென்டருக்கு சேர்ஸ் வேணும், வர்றவங்களுக்கு உட்கார அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் வச்சுருந்தோம். நாங்கள் இங்கே ஜெபத்துக்கு போகும்போது கூட அவருக்கு அதை கேள்விப்பட்டிருந்தார், அதை பார்த்துருந்தார். அவருடைய நடக்க முடியாத சூழ்நிலையில் அங்கேருந்து அவர் தன்னுடைய வாகனத்தை எடுத்து ஒரு டிரைவரை வச்சு ஓட்டிகிட்டு போய் எங்களுக்காக நம்மளுடைய ஜெப மையத்துக்காக 10 சேரை வாங்கி அவருடைய வாகனத்திலே வச்சு வடவள்ளியிலேருந்து காரமடை வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு எடுத்து வந்து இன்றைக்கி மதியம் கொடுத்தது என்னை பூரிப்படைய செஞ்சிச்சு. எனக்கு அவர் வாங்கி கொடுத்தது பெரிய விஷயமா தெரியல. தேவன் படுத்த படுக்கையில் ஏதோ இதை பார்க்குற இந்த சேரை தான் வாங்கிட்டு வந்தார். இந்த 10 சேர் இந்த வயசான காலத்துலேயும் தேவனுக்காக ஊழியத்துக்காக கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய நோயின் தன்னுடைய கஷ்டத்தையும் பெரிதுபடுத்தாமல் 78 வயசில் தள்ளாடி வந்து சேர்ந்தாரே, அதை நினைக்கும் பொழுது இருதயமெல்லாம் துடிக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு எவ்வளவு கொடுக்குறோன்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது நிறைய நேரத்தில் கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் ஜெபத்தில் வச்சுருந்தோம் உதவி செய்யுங்க சொல்லி. ஆனால் யாருக்குமே இருதயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வயதானவருடைய அந்த இருதயத்தை தேவன் பார்ப்பார். கட்டாயமாக அந்த 10 சேரில் உட்கார ஆத்துமாக்களை நமக்காக தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க. எங்களுக்காக, எங்கள் ஊழியத்துக்காக, இதோ இந்த சகோதரனுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம ஊழியத்தின் மூலியமாய் கிடைத்த அற்புதத்தை அவர் தேவனுக்கு செலுத்தின அந்த பலியை தேவனை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, நமக்கு இதிலிருந்து ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய இருதயங்களிலும் தேவன் பேசட்டும். நீங்கள் போகிற சபையில் ஏதாவது ஒரு குறைவு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. இவரால் இந்த சூழ்நிலையில் உதவி செய்ய முடிஞ்சிச்சுன்னா உங்களாலையும் உங்களுடைய சபைகளை நிறைவாய் நிரப்ப முடியும். அங்கே இருக்கிற குறைகள் எல்லாம் மாற்றி நிறைவாய் மாற்றுங்க. காட் பிளஸ் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களோடு பகிருங்க. ஆமென்.